வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஃபேன் மேட் ஏலியன் எபிசோட் 5. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து எஸ்என் மெட்டாலியம் மைண்ட் வை பிளாஸ்மா ஆண்ட்னு சொல்லி 4 வகையான ஏலியன்ஸோட ஆரிஜின்ஸை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ எபிசோட் 5. முந்தின வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து நியூக்ளியர் இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் மேட் ஏலியனோட ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, வளவலன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூக்ளியர் இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து ஜெஃப்ராஸ்டன். கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன், தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. இது ஒரு ஃபயர் டைப் ஏலியன். இந்த ஏலியனோட பிறப்பு வந்து மற்ற ஏலியன்ஸை விட ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இல்லை, மொத்தமாகவே வித்தியாசமானது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஏலியன் ஸ்பீசிஸ் எல்லாத்துக்குமே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் இந்த ஏலியன் ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. அது எப்படிப்பா அம்மா அப்பா இல்லாமல் இவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இவங்க வாழக்கூடிய அந்த கிரகமும் அதை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியூக்ளியர் இன்ஃபர்னோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையை சொன்னால் ஒரு ஸ்டார் லைக் பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீட் பிளாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வாழக்கூடிய அந்த ஹோம் பிளானட் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீட் பிளாஸ்ட் வந்து ஒரு கிரகத்தில் வாழலை, ஒரு நட்சத்திரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியர் இன்ஃபர்னோ சொல்லக்கூடிய ஏலியனும் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிளானெட்டில் வந்து ரேடியேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அப்படின்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த பிளானெட் எப்பெல்லாம் அதிகமான ரேடியேஷனை வெளிப்படுத்துதோ அப்பெல்லாம் அதுக்குள்ளே இருந்து ஒரு புது உயிர் வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம நியூக்ளியர் இன்ஃபர்னோன்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் ஸ்பீசிஸ். எப்படி ஒரு டப்பாக்குள்ளே வந்து பிரியாணியை போட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம திறக்காமல் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு புழுக்கள் உருவாகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஏலியன் ஸ்பீசிஸும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேடியேஷன்லேருந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இந்த கிரகம் முழுக்க பலவிதமான ஏலியன் ஸ்பீசிஸ் உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வாழக்கூடிய கிரகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரகம் வந்து ஒரு ஸ்டார் லைக் பிளானட். இது கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரம் மாதிரியான ஒரு கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரகத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கிட்டத்தட்ட நெருப்பு தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், வேறு எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது. இந்த கிரகம் முழுக்கவே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பயங்கரமான ரேடியேஷன் வந்து இந்த கிரகத்தை சுற்றியே இருக்கும். இதனாலேயே மற்ற கிரகவாசிகள் வந்து இந்த கிரகத்துக்கு பக்கத்தில் கூட போக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட ரேடியேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கிட்ட வந்தாலே, இந்த கிரகத்துக்கு கிட்ட நெருங்கினாலே அவங்க காத்தோட கலைஞ்சு போகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இந்த கிரகத்து பக்கத்திலே வர்றது கிடையாது. அதே மாதிரி இந்த கிரகத்தில் வாழக்கூடிய இந்த நியூக்ளியர் இன்ஃபர்னோன்னு சொல்லக்கூடிய ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து மற்ற கிரகத்துக்கும் போக மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகத்துக்கு எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்குதோ அதே அளவு ரேடியேஷன், அதாவது இந்த கிரகம் வந்து எந்த அளவுக்கு ரேடியேஷனை வெளிப்படுத்துதோ அதே அளவு ரேடியேஷனை இந்த நியூக்ளியர் இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஏலியனால் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியனுக்கு அதே அளவு ரேடியேஷன் இருக்கிறதுனால இது வேற ஒரு கிரகத்துக்கு போச்சு, வேற ஒரு ஏலியன் ஸ்பீசிஸை சந்திச்சிச்சு அப்படின்னா ஒரு சில செகண்ட்ஸ்லேயே இது பக்கத்தில் இருக்கிறதுனால மட்டுமே அந்த ஏலியன் ஸ்பீசிஸ் மொத்தமாகவே அழிஞ்சு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து எந்த ஒரு கிரகத்துக்குமே ட்ராவல் பண்ணி போகிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்பேஸ்லேயே அங்கங்கே சுற்றிட்டு திரும்பவும் தன்னுடைய கிரகத்துக்கு வந்துடுவாங்களே தவிர வேறு அடுத்த கிரகத்துக்கு போகிற வேலையை இவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்ற கிரகவாசிகளோடு இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா, இது ஒரு ஃபயர் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால இதால் தன்னோட உடம்புல இருந்து அதிகமான நெருப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீட் பிளாஸ்ட் மாதிரி இதால் அதிகமான வெப்பத்தையும் நெருப்பையும் தன்னோட உடம்புல இருந்து உருவாக்க முடியும். ஏன் எனர்ஜியை கூட இதால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வெளிப்படுத்தக்கூடிய வெப்பம் வந்து எதிரியை சாம்பலாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மோசமானது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே இதுக்கு இன்டாஜிபிலிட்டி பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இதால் ஒரு திடமான பொருட்களுக்குள்ள ஊடுருவி போக முடியும். நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி, பிக் சில் மாதிரி, நம்ம என்ஆர்ஜி மாதிரி ஒரு திடமான பொருட்களுக்குள்ள கூட இதால் ஊடுருவி போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ஆர்ஜியை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரேடியேஷன் கோஸ்ட். அதே மாதிரி தான் இந்த ஏலியனும் ஒரு ரேடியேஷன் கோஸ்ட் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ஆர்ஜிக்கும் இந்த ஏலியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஆர்ஜியை விட இந்த ஏலியனுக்கு வந்து ரேடியேஷன் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பென் டெனிசன் என்ஆர்ஜியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு. அவரோட ட்ரூ ஃபார்ம எடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப வந்து ஹியூமன்ஸ் யாராவது பக்கத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த ரேடியேஷன் கொஞ்சமா அஃபெக்ட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்கள வந்து சாகடிக்கும். ஆனா, நியூக்ளியர் இன்ஃபெர்னோவா அவர் வந்து மாறிட்டாரு அப்படின்னா, அடுத்த செகண்டே அவங்க வந்து சாம்பலாயிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏலியனுக்கு ரேடியேஷன் வந்து ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த உதாரணம் உங்களுக்கு போதும்னு நெனைக்கிறேன். இந்த ஏலியன் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனோட தோற்றத்த பார்த்தீங்க அப்படின்னா, அதோட உடம்பு முழுக்க நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்க மாரி காட்டியிருப்பாங்க. இதனாலேயே நெறைய பேர் என்ன நெனச்சுக்குவீங்க அப்படின்னா, அதுக்கு கை, கால்கள் இல்ல அப்படின்னு சொல்லி நெனைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியனுக்கு கை, கால்கள் இருக்கு. இதுக்கு தேவைப்படும்போது இதால அந்த நெருப்புகளையே தன்னுடைய கை, கால்களா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியனுக்கு கை, கால்கள் இருக்கு. கூடவே இந்த ஏலியனால வேகமா பறக்க முடியும். அதிகமான நியூக்ளியர் எனர்ஜிய வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பசுமையான கிரகத்துக்கு இது போச்சு அப்படின்னா, அந்த கிரகத்துல வச்சு இது தன்னோட பவர வந்து ஒரு 10% ஒரு 5% வெளிப்படுத்தினாலே போதும். அந்த கிரகம் தன்னோட வளமைய இழந்து முழுசாவே பாலைவன நிலமா மாறிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாரியும் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் நெனச்சுச்சு அப்படின்னா, மத்த மெட்டீரியல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ வந்து மேனிபுலேட் பண்ணி ஒரு புதுவிதமான மெட்டீரியல்ஸ மாத்த முடியும், உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியன் தான் இந்த நியூக்ளியர் இன்ஃபெர்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன். அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, நெருப்புக்கு எதெல்லாம் வீக்னஸா இருக்கோ, அது எல்லாமே இந்த ஏலியனுக்கும் வீக்னஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஐஸ். இந்த 3மே நியூக்ளியர் இன்ஃபெர்னோவோட சக்திகள வந்து பயங்கரமா வீக் ஆக்கி குறைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுக்கு வந்து அதிக அளவுல தேவைப்படும். இப்ப தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி அதிக அளவுல தேவைப்படும். கார்பன் டை ஆக்சைடு இல்ல ஐஸா இருந்தா கூட, அது அதிக அளவுல தேவைப்படும். குறைவான எண்ணிக்கையில இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சுலபமாவே அந்த ஐஸே உருகி ஊத்திரும். அந்த அளவுக்கு ஒரு அதிகமான எண்ணிக்கையில தான் அது தேவைப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த ஏலியன வந்து தோற்கடிக்கவே முடியும் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, காத்து இல்லாத இடத்துல இந்த ஏலியனால சர்வை பண்ணவே முடியாது அப்படிங்கிறத தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது காத்து இல்லன்னா நெருப்பு இல்ல அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இவங்க வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாவே பார்க்க முடியுது. இந்த ஏலியன் வந்து முழுக்க முழுக்க நெருப்ப பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஏலியன் அப்படிங்கிறதுனால, காத்து இல்லாத ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே எப்படி ஒரு மெழுகுவர்த்தி உஃப்னு ஊதி அணைக்கிறோமோ, அதே மாரி இந்த ஏலியனும் அணைஞ்சு அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியனுக்கு இது ஒரு மிக முக்கியமான வீக்னஸா அமையறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது போக பென் டெனிசன் வந்து இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்னா, தான் யார காப்பாத்தணும்னு நெனைக்கிறாரோ, அவங்களையே இவர் வந்து கொல்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலே போதும், தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே செத்துருவாங்க. நம்ம குவென், கெவின் யார் பக்கத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப சுலபமாவே சாம்பல் ஆயிருவாங்க. ஸோ இதுவும் அந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய, மிக முக்கியமான வீக்னஸா அமையறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவுல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் குடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்கள அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், சி யூ.